Hello, do you know what is a deferred payment liability? ஸோ டெஃபர்ட் பேமெண்ட் லைபிலிட்டின்னு என்னென்னா நமக்கு அந்த லைபிலிட்டி இருக்குது, நம்ம பே பண்ணி தான் ஆகணும், நம்ம எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஆனால் என்னென்னா நம்ம பே பண்ண வேண்டிய டேட் இன்னும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்ச் 31 அன்றைக்கி பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் 31 அன்றைக்கி நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு பே பண்ணுறதுக்கு இன்னொரு 7-8 மாதம் டைம் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி அக்டோபர் மாதம், அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் தான், தட் இஸ் அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் அக்டோபர் மாதம் தான் அந்த டியூ டேட் வருது. பட் நம்ம இன்றைக்கே அந்த லைபிலிட்டி நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ அந்த லைபிலிட்டி நம்ம எதில் காமிக்கிறது? ஸோ வி ஆர் சப்போஸ்டு டு பே, பட் நாட் ஆன் 31 மார்ச். அது வந்து நமக்கு இன்றைக்கே பே பண்ணணுன்றது இல்லை. பட் அக்டோபரில் பேமெண்ட் இருக்குது, இன்னும் 8 மாதத்தில் பேமெண்ட் இருக்குது, இல்லைன்னா 9 மாதத்தில் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோன்னா டெஃபர்டு பேமெண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பண்ணுவோம். இது டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிலாம் கூட இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கும், பட் இம்மீடியட்டாக இன்றைக்கி பேமெண்ட் இருக்காது, ப்ராபப்ளி இன்னொரு 6 மாதத்தில் பேமெண்ட் டேட் வரலாம். ஸோ அது எல்லாமே டெஃபர்ட் பேமெண்ட் லைபிலிட்டிஸ் தான். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்வான்ஸாக யாராவது நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, 5 லட்சத்தை பே பண்ணிவிடுவாங்க. அந்த 5 lakhs நம்ம வாங்கியிருப்போம் அட்வான்ஸ் பேமெண்ட்டாக, பட் அதுக்கான சர்வீஸை நம்ம பண்ண வேண்டியதுக்கு இன்னும் 6 மாதம் டைம் இருக்கும். என்றைக்கு நீங்கள் அந்த 6 மாதம் கழித்து அந்த சர்வீஸை பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ தான் அந்த பணம் வந்து உங்களுக்கு இன்கமாக மாறும். அது வரைக்கும் அது உங்களுக்கு ஒரு லைபிலிட்டி தான். ஸோ அதுவுமே கூட இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டெஃபர்ட் பேமெண்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது புரிஞ்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு நான் இந்த டெஃபர்ட் பேமெண்ட் லைபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், பாய்.